நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமான் நீங்க வேண்டின வரத்தை வேண்டினபடியே கொடுப்பாரு. ஹலோ டிராவலர், சிவராத்திரி வரப்போகுது அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வீடியோல சிவராத்திரியில நீங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறத டீட்டெயிலா பாத்திரலாம். அது மட்டும் இல்லாம வீடியோவோட கடைசியில நீங்க என்ன வேண்டணும் அப்படிங்கறத கூட நான் சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என் அப்பன் ஈசனை நான் முழுசா நம்புறேன். நீங்க நம்புறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு உங்களுக்கு பிடிச்ச சிவன் மந்திரத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க சிவராத்திரி அன்னைக்கு காலையிலே விரதத்தை ஸ்டார்ட் பண்றது சிறப்பு. முடியாதவங்க சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடியே குளிச்சுட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிருங்க. முழுசா விரதம் இருக்கிறது சிறப்பு. முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அன்னைக்கு மட்டுமாது தயவு செய்து நெற்றி நிறைய திருநீர் பூசுங்க. பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போய் நைட்டு ஃபுல்லா அங்கேயே இருந்து அபிஷேகம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. முடிஞ்சா ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கு போகலாம். உங்களால சிவன் கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே உட்காந்து சிவனை நீங்க வழிபடலாம். நீங்க வீட்டுல சிவலிங்கம் வச்சிருந்தா உங்களால முடிஞ்ச அபிஷேகத்தை பண்ண மறந்துடாதீங்க. சிவனுக்கு பிடிச்ச வில்வையிலையும் சங்குப்பூவும் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா சிவன் இன்னமுமே சந்தோஷப்படுவாரு. சிவராத்திரி அன்னைக்கு சங்குப்பூ வாடாம கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிவராத்திரி அன்னைக்கு டோட்டலா 4 கால பூஜை இருக்கும். முதல் கால பூஜை ஈவினிங் 6 to 9. இது பிரம்மதேவர் வழிபட்ட நேரம். இந்த நேரத்துல நீங்க ஈசனை வழிபடுறதுனால நம்மளோட கடந்த கால பாவங்கள் நீங்கும். இரண்டாவது கால பூஜை நைட்டு 9 to 11. இந்த நேரத்துல தான் மகாவிஷ்ணு சிவனை வந்து வழிபட்டாரு. இந்த நேரத்துல நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா செல்வம் பெருகி குடும்பத்துல அமைதி மற்றும் ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது கால பூஜை நைட்டு 12 மணில இருந்து விடிய காலையில 3 மணி வரைக்கும். இந்த நேரத்துல தான் அம்பாள் வந்து சிவனை வழிபட்டு இருக்காங்க. இந்த டைம்ல லிங்கோத்பவரை வழிபடுறது இன்னமுமே சிறப்பு. இதற்கான பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தீய சக்தி போய் நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நான்காவது கால பூஜையோட நேரம் காலையில 3 to 6. தேவர்களும் ரிஷிகளும் வழிபட்ட நேரம். இந்த நேரத்துல சிவனை வழிபட்டீங்க அப்படின்னா காரிய தடைகள் நீங்கி முக்தி மற்றும் மன அமைதி கிடைக்கும். நீங்க கால பூஜை அப்ப சிவலிங்கத்தை 108 முறை சுத்தி வந்தீங்க அப்படின்னா கைலாயத்தையே சுத்தி வந்ததற்கு சமம். நீங்க சிவராத்திரி அப்ப உங்களோட முதுகு தண்டை நேரா வச்சு தியானம் பண்ணீங்க அப்படின்னா சிவராத்திரியோட மகிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்க கோவிலுக்கு போனா மட்டும் போதாது. அடுத்தவங்களோட அனாவசியமா பேசுறதை தவிர்த்துட்டு தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் படிக்கலாம். இல்லனா கேட்கலாம். ஏழைகளுக்கு உணவு இல்லனா தண்ணி தானம் பண்ணீங்க அப்படின்னா தானம் வாங்குறதுல ஒருத்தர் சிவனா இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சிவராத்திரி விரதம் இருந்து உங்களுக்காக மட்டும் வேண்டாதீங்க. தயவு செய்து உலக நன்மைக்காகவும் வேண்டிக்கங்க. மறுநாள் காலையில குளிச்சுட்டு பூஜையை முடிச்சுட்டு விரதத்தை கம்ப்ளீட் பண்ணிருங்க. நான் சொன்ன மாதிரி நீங்க ப்ராப்பரா விரதம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வேண்டியதை வேண்டியபடியே சிவபெருமான் கொடுப்பாரு.